மறந்த சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்த விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்த சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்த விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புது காலத்தின் 21ஆம் ஞாயிறு திருப்பலியை நாம் இணையத்தின் வழியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய கல்வாரி பள்ளியிலே இணைந்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவரை நோக்கி மிகுந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்கள், இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார். மக்கள் தன்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. இறுதியில் புனித பேதுருடைய விசுவாச அறிக்கையை நாம் பார்க்கிறோம். நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம்? நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கடவுளாக மட்டும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, அவர் முழு மனிதன் முழு கடவுள் என்கிற அந்த நோக்கத்தோடு அவர் நமக்கு விட்டு சென்ற அவருடைய வாழக்கூடிய அந்த உயிருள்ள வார்த்தைகளை நம் வாழ்வாக்கி நாம் அதனுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக வாழ்ந்து நான் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடத்தி என்று சொல்லக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய வழியில் நம்முடைய வழி இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து வைத்திருக்கிறோம், உணர்ந்து வைத்திருக்கிறோம், அவரை அறிந்து வைத்திருக்கிறோம். இல்லை என்றால் இந்த உலகப்போக்கான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு வெறும் கடவுளாக மட்டும் பார்த்து கொண்டு என்னுடைய விண்ணப்பங்களை என்னுடைய வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மந்திரவாதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்காக அந்த நேரத்தில் மனம் வருந்தி, ஆண்டவரே என்னை மன்னியும், உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள, உன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உம்முடைய உண்மையான சீடர்களாக வாழ எம்மை ஆசீர்வதியும், என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உருக்கமாக திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீ கற்றுத்தருவதை உமக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளைபோல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138 பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு.
ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாகவும் பெயரையும் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்துள்ளீர். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 33 தொடங்கி 36 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 13 20 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சில எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 21வது ஞாயிறு மறையுரையை சிந்திக்க இந்த வலையொலி வாயிலாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ரொம்ப அருமையான ஒரு நற்செய்தி பகுதி. குறிப்பாக இன்றைக்கு நற்செய்தியை பற்றி சற்று ஆழமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மற்ற வாசகங்களும் தொடர்பு படுத்தப்பட்டிருந்தாலும் கூட நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா, நான் யார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலிலிருந்து என்னுடைய மறையுரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு தோராயமாக பார்த்தோம்னா 2025 வருடம், ஒரு 2000 ஆண்டு கால இந்த வரலாற்றில் இயேசுவை குறித்த புரிதலும் பார்வையும் ஆளுக்கு ஏற்றார் போல, காலத்திற்கு ஏற்றார் போல, நேரத்திற்கு ஏற்றார் போல, சூழலுக்கு ஏற்றார் போல அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 9 விதமான சூழல்களை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்றைக்கு உங்கள்கிட்டமும் என்னட்டையும் பார்த்து கேட்டா, இயேசு உனக்கு யார் என்று கேட்டால் மீட்பர் என்று சட்டென்று சொல்லிவிடுவோம். குழந்தைங்கிட்ட கேட்டா கூட அதுகளுக்கு புரியும், இயேசு என்றால் யார், அவர் கடவுள் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம இயேசுக்கு உவமை உருவக பெயர்களை சொல்லி அளிப்போம். ஆனால் கடவுள் என்பவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு, அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 2000 வருஷத்துல இயேசு எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் அன்பு கொண்டிருக்கிற, நம்மை நேசிக்கிற, நமக்கு வாழ்வு தருகின்ற, மீட்பை தந்த ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஒரு பார்வையாக, ஒரு கோர்வையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பலதரப்பட்ட பார்வைகள், ஒரு 9 அல்லது 10 பார்வைகளை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல, நீங்கள் நேசிக்கிற ஆண்டவரை பகுத்தறிவாதிகள் எப்படி பார்க்கிறார்கள்? ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஏத்தீஸ்ட்னு சொல்ல முடியாது, ரேஷனலிஸ்ட். அந்த பகுத்தறிவாதிகளை பொறுத்தளவுல இயேசு என்பவர் யார் அப்படின்னா, இயேசு என்கிறவர் ஒரு மனிதர், அந்த மனிதர் என்பவர் இந்த உலகத்திற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இயேசு என்கிற அந்த மனிதரே ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒருவர் தான். எப்படி சூரியனை ஒரு கடவுளாக இந்த மனிதர்கள் பார்க்கிறார்களோ, அதற்கென்று ஒரு தியரி, ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதற்கான ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்கினார்களோ, அதுபோலதான் இந்த இயேசு என்கிற ஒரு மனிதரை கடவுளாக மாற்றி அதற்கான சோதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பகுத்தறிவாதிகள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் இயேசுவை குறித்த இப்பேற்பட்ட பார்வை கொண்டவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி சொல்றேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்தளவுல இயேசு என்பவர் ஒரு கற்பனை பாத்திரம். அவர் மனிதர்களுடைய பயத்திலிருந்து உருவாகிய ஒரு பக்தி பாத்திரம் ஆக அப்படி நினைக்கிறாங்க. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறாங்க? கடவுள் இயேசு என்கிறவர் ஒரு மனிதர், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு பின்பு வந்த அவருடைய சீடர்கள் கட்டுக்கதைகளை உருவாக்கி அவரை கடவுளாக மாற்றி விட்டார்கள். மனிதனாய் இருந்த ஒருவரை கடவுளாக மாற்றிய ஒரு சமூகம் சீடர்கள் சமூகம் என்று இயேசுடைய கடவுள் தன்மையை நினைக்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு விதமான பார்வை. மூன்றாவது, அறநெறியாளர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா, மாரலிஸ்ட்.
ஒழுக்கவாதிகள், அவர்களுடைய பார்வையில இயேசு யார் அப்படின்னா, இயேசு ஒரு அறநெறி போதனையாளர். அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், ஒரு சான்று அந்த மலை பிரசங்கத்தை பாருங்க. அந்த மலை பிரசங்கத்துல கடவுள் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறாரா? அதை பற்றிய வார்த்தையே இல்லையே. பக்தி என்கிற வார்த்தை இருக்கிறதா? இல்லையே. அது முழுக்க முழுக்க அறநெறி சார்ந்த ஒரு காரியம். ஆக இயேசு என்பவர் ஒரு அறநெறி போதனையாளர், அவள் ஒரு மாரலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். 3 விதமானது. 4வது பார்வை எப்படின்னா, இயேசு என்பவர் அவர் எப்படின்னா தன்னையே ஒரு மெசியாவாக நினைத்து கொண்டு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எப்படின்னா, இயேசுடைய காலத்துல அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்துல மீட்பருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மெசையானிக் எக்ஸ்பெக்டேஷன் என்பது அங்க இருந்தது. அந்த மெசையானிக் எக்ஸ்பெக்டேஷனை முழுக்க தனக்குள்ள வாங்கி அந்த மெசியாவே தான் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டார். அப்படியே ஒரு வாழ்க்கையை நடத்தினார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கும் பிராக்டிக்கலா ஐரோப்பாவில் ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் நீளமான முடி வைத்துக் கொண்டு அந்த தோற்றத்தோடு இருக்கக்கூடியவர்களை இயேசுவாக நினைக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை இயேசுவாகவே காண்பித்துக் கொண்டு தனக்கென்று ஒரு சீடர் குலத்தை உருவாக்கி வாழ்ந்து பின்னாளில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தா இப்படி பார்க்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்ளலாம். அப்போ அவரே தன்னை மெசியாவாக நினைத்து தன்னை மெசியாவாக பிம்பப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 4வது கேட்டகரி. இப்ப 5வது ஒரு வகையான இருக்காங்க. எப்படின்னா சோசியலிஸ்ட், சமூகவாதிகள். அவர்களுடைய பார்வையில இயேசு எப்படி தெரிகிறார் அப்படின்னா, இவர் காலம் கண்டுகொண்ட ஒரு சமூக போராளி. இது காலம் கொடுத்த அல்லது காலத்தின் தேவைக்கு ஏற்றார் போல இந்த காலமே உருவாக்கிய ஒரு போராளி தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத இயேசு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு என்ற மனிதர் வாழ்ந்தார், அவர் ஒரு போராளியாகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்கள் எடுத்து சொல்றாங்க இல்லையா? என்னது? ஆல் ஃபார் ஈச் ஃபார் ஆல் அப்படின்னா ஒவ்வொருவருக்காகவும் எல்லாமே இருக்கணும், எல்லாமே ஒவ்வொருவருக்காகவும் இருக்க வேண்டும். ஆல் ஃபார் ஈச் அண்ட் ஈச் ஃபார் ஆல் அப்படின்ற அந்த ஒரு ஒற்றை சொல்லாடலை முன்னிறுத்தி இயேசுவை ஒரு சமூக போராளியாக பார்க்கக்கூடியவர்கள், அடித்தட்டு மக்களுக்காக அல்லது பெண்களுக்காக, ஏழைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளி அப்படின்னு நினைக்கக்கூடிய சோசியலிஸ்ட் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பார்வை அப்படின்றதுக்காண்டி சொல்றேன். நீங்க நேசிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பார்வைகள்லாம் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது. அகிம்சாவாதிகள், நம்முடைய காந்தியை போன்றவர்கள் நான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஆயுதம் இல்லாமல் அமைதியையும் மன்னிப்பையும் முன்னிறுத்திய ஒரு அகிம்சாவாதி. அதற்கு அவர்கள் பல உதாரணங்களை சொன்னாலும், ஒரு கன்னத்துல அரைஞ்சா நீ மறுகணத்தையும் காட்டு, உன்னோட ஒரு கல் தூரம் நடக்க வர சொன்னா நீ மறுகல் தூரம் நடந்து போ, உன்னுடைய மேலுடைய கேட்டாங்கன்னா உன்னுடைய உடைகளை அவர்களோடு பகிர்ந்துகொள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஒரு அகிம்சாவாதி. அவர் போரையோ அல்லது ஒரு சண்டையவோ சச்சரவையோ விரும்பாத ஒரு அகிம்சைவாதி, அமைதி வழியில போராடி அமைதியின் மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு நினைத்த ஒரு அகிம்சாவாதி அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அன்றைக்கும் இருந்தார்கள். இப்போ இன்னொரு பாயிண்ட் 7வது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த 1000 ஆண்டு கனவோடு வாழக்கூடிய மில்லேனியர்கள் அப்படின்னு அவர்களை சொல்றாங்க. இது நான் நெட்ல படித்தேன், இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வரும் தெரியல, பட் எனக்கு அதில் புரிதல் இருந்துச்சு. மில்லேனியவாதிகள், மில்லேனியரியன்ஸ் அப்படின்றாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, உலகத்தின் முடிவை கணித்து சொல்லக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அபூர்வ மனிதர் என்று அவர்களை சொல்லுகிறார்கள். இவர்தான் அந்த 1000 ஆண்டு காலம் வாழக்கூடிய அந்த ஆட்சியினுடைய நிறைவை சொல்ல வந்த ஒரு தீர்க்கதரிசி என்று அவரை ஒரு மில்லேனியவாதியாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதான் அவர் 2 விரலை காமிச்சாரு, 2.5 விரலை காமிச்சாரு, இல்லை அரை விரல் அமுங்கி போச்சு, 2 விரல் நல்லா நீட்டி நிற்குது, இந்த 2 விரல் நீளமா இருக்கிறதுனால 2000 ஆண்டு என்று கணித்து இந்த 2000 ஆண்டுல உலகம் முடிந்து விடும் என்று சொன்ன அந்த மில்லேனியவாதிகள்னா இதுல தான் வர்றாங்க. அப்போ 2000 ஆண்டுல உலகம் அழியலை. உடனே அவர்கள் என்ன சொன்னாங்க, பக்கத்தில் இருக்க விரலை பாருங்க, இது பாதி தூரம் நீட்டிக்கு நிற்குது, ப்ராபபிளி 2500 உலகம் அழியும் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் முடிவை கணிக்கக்கூடிய அல்லது எதிர்பார்த்திருக்கக்கூடிய மில்லேனியவாதிகளுக்கு இவர் இப்பேற்பட்ட ஒரு பார்வையை, அந்த முடிவை சொல்லக்கூடிய மனிதர் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ கிறிஸ்தவர்களே என்ன பண்றாங்கன்னா, கத்தோலிக்கர்கள், அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு கேத்தலிக் சயின்டிஸ்ட் அல்லது ஒரு கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு எப்படி கடவுள் தென்படுகிறார் இயேசு என்றால்,
அவர் ஒரு ஆன்மீக தலைவர், அதுல மாற்று கருத்து என்பதில்லை அப்படின்னு நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அறிவியல் என்பது அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் அறிவியல் இன்னைக்கு மேல எந்திரிச்சு நிக்குது. அதுல எழுந்து நிற்பதற்கு காரணம் அறிவியலால் அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். ஆய்வுக்கு உட்படுத்த முடியாத எதையும் அறிவியல் உண்மை என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன வருது அப்படின்னா, அந்த அறிவியலே ஒரு கட்டத்திற்கு மேல பதில் சொல்ல முடியாம நின்றோம். இப்போ ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் இருக்கும். இப்போ மனிதன் எப்படி வந்தான் அப்படின்னா குரங்குல இருந்து வந்தான் அப்படின்றத எல்லாருமே சொல்லுவாங்க, அறிவியல் பூர்வமா சொல்லக்கூடிய. அப்ப இந்த குரங்கு எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு ஒரு முன் விலங்கு ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஆன்சிஸ்டர் சொல்லுவாங்க, இது அதுல இருந்து வந்துச்சு, ஓகே அது இதுல இருந்து வந்துச்சு, அது இதுல இருந்து வந்துச்சு. அப்ப எப்படி போக 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 தான் கடைசியில் அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபா தான் உலகத்தில் தோன்றிய முதல் உயிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அமீபா எங்க இருந்து வந்துச்சு? there is a question mark to the science. அப்ப சயின்ஸே அந்த இடத்துல கேள்விக்குறியோடும் ஆச்சரியக்குறியோடும் நிற்கிறது. அப்ப அதைத்தான் அவர்கள் சொல்றாங்கன்னா, இயேசு ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இப்போ ஒருத்தருக்கு இந்த பேய் ஓட்டக்கூடியவர்களுக்கு அவர் எப்படி தெரிவார்னா, ஒரு பேய்களை ஓட்டக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த மனிதராக கூட அவர் தெரிவார். இப்படி நிறைய இருக்குங்க. இன்றைக்கு இப்ப ஏற்பட்ட பார்வை கொண்ட இந்த உலகத்துல இயேசு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கல, ஆனா தான் கூட இருந்த அந்த 12 சீடர்கள்ட்ட கேட்கிறார், ஐயா இந்த உலகம் இப்படியெல்லாம் கடவுளை பற்றியும் இந்த கடவுள் தன்மையை பற்றியும் பேசுகிறது, என்னைய பத்தி என்ன பேசுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வேகமா சீடர்கள்லாம் பதில் சொல்றாங்க. நீங்க உங்களை எலியா என்கிறார்கள். ஏன்னா அப்பெல்லாம் பெரிய பெயர் போன தீர்க்கதரிசிகள், அவர்கள் இறை வாக்கினர்கள். உங்களை ஏசாயா என்கிறார்கள், உங்களை மோசே என்கிறார்கள் அப்படின்னு பயங்கரமா ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஏன் திருமுழுக்கு யோவான் என்று கூட உங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் இயேசுவே அப்படின்னு சொல்லி, என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்னு பதில் பறந்துகிட்டு வருது எல்லா பக்கத்துல இருந்து. என்னைக்குமே அது ரொம்ப ஈஸி தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க சொன்னதா சொல்றது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு கூட இப்போ நாட்கள் எல்லாம் சட்டமன்றம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் அந்த வலையொலியில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும் போது அங்கே இருக்கிற அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது எதிர்ப்புறத்தில் இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிலாம் மக்கள் சொல்றாங்க, மக்கள் கேட்கறாங்க, மக்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த வாதங்களை முன்வைக்கும் போது ரொம்ப வேகமா முன்வைப்பாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் என்பது ஒரு புளூராலிட்டி, அது ஒரு புளூரல் ஃபார்ம். அதுல அது யாரு மக்கள் எல்லாருமே யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை சொல்லாமல் பொது சிந்தனையை பொது பார்வையை தன் பதிலாக சொல்வது என்பது மிகவும் எளிதானது. அப்ப ஆண்டவர் அதை அலோ பண்றார். சரி சொல்லு, மக்கள் என்ன சொல்றாங்க? ஓகே. மக்கள் என்ன சொல்றாங்க? மெஸ்ஸியாவை என்ன சொல்றாங்க? மோசேவா? ஓகே ஓகே. மக்கள் என்ன சொல்றாங்க? திருமுழுக்கு யோவான். மக்கள் என்ன சொல்றாங்க? எலியா என்கிறார்கள். மக்கள் என்ன சொல்றாங்க? ஓகே ஓகே. எல்லாம் கேட்டுட்டு போய் சொல்றாரு. சரி நீ சொல்லு, நான் யாரு? நீங்கள் சொல்லுங்க, உங்க அனுபவத்தில் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு யார்? யாருமே பேசல, யாருக்குமே பதில் தெரியலங்க. ஆக்சுவலாங்க ராயப்பர் முன் வருகிறார். ஆண்டவரே நீ கடவுள், வாழும் கடவுளின் மகன், எங்களுடைய மெஸ்ஸியா என்பதை அவர் அந்த இடத்துல சொன்னார். ஆக இயேசுவை தன்னிலையில் உணர்ந்து அதை தன்னுடைய அனுபவமாக சொன்ன பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? நீ பாறை, இந்த பாறையின் மீதான் நான் திருச்சபையை கட்டப் போகிறேன். ஒருவேளை யோவான் சொல்லியிருந்தாருன்னா யோவான் அன்றைக்கு பாறை என்கிற பெயர் வாங்கியிருக்கலாம். அந்திரேயா சொல்லியிருந்தா அந்திரேயாவுக்கு அந்த பெயர் கிடைத்திருக்கலாம். மற்ற 10 சீடர் 11 பேர் இங்க இருந்தாங்கல்ல, அந்த 11 பேர்ல யார் அந்த பதில சொல்லியிருந்தாலும் அன்றைக்கு அந்த ஒரு அருமையான ஒரு கடவுளுடைய வாயிலிருந்து அந்த பொன்மொழியாக வரக்கூடிய அந்த அடைபெயர் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அவர்கள் பாறையாக மாறி இருப்பார்கள். ஏன் அந்த 11 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக கூட மாறி இருப்பார்கள். ஆனால் ராயப்பர் அந்த இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே நான் சொல்லுகிறேன், இந்த 11 பேர் வாய மூடிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சதுல என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஊர் 1000 சொல்லட்டும், எனக்கு நீங்க யார் அப்படின்னா மெஸ்ஸியா, வாழும் கடவுளுடைய மகன் நீங்கள் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரு. அதனுடைய பலனாக அவர் திரு அவையினுடைய முதல் திருத்தந்தை என்கிற அந்த மகுடத்தை சூடக்கூடிய பெரும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இயேசுடைய காலத்துல வாழ்ந்த பலரும் இயேசுவை எப்படிலாம் பார்த்திருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு நோயாளிகளா இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தாரு. அவங்கெல்லாம் இயேசப்பா ஒரு மருத்துவரை போல பார்த்திருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு பேய்களை ஓட்டி விட்டார். அவர்களை பொறுத்தவரை இயேசுலாம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பேய் ஓட்டக்கூடிய மனுஷன் அப்படின்னு கூட அவரை நினைச்சிருக்கலாம். யாயுடைய மகளுக்கு உயிர் கொடுத்தார். அப்ப என்ன வாழ்க்கை தரக்கூடியவர் இவர் அப்படின்னு கூட, உயிர் தரக்கூடிய ஒரு உன்னதர் அப்படின்னு கூட நினைத்திருக்கலாம்.
மகதலா மரியாளுடைய பாவங்களை மன்னித்தார். இவர் மன்னிப்பை தரக்கூடியவர் எப்படின்னு அந்தம்மா அனுபவத்துல கடவுளை அந்தம்மா அவங்க அப்படியே அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ சீடர்களுடைய அனுபவம் இப்படி இப்போ 4 பார்வை சொன்னேன் பார்த்தீங்களா? முதல் பார்வை, இந்த 2000 ஆண்டுகள்ல இந்த உலகம் இயேசுவை குறித்து எப்படிப்பட்ட பார்வைகள்லாம் வைத்திருந்தது என்று சொன்னேன். இரண்டாவதாக சீடர்கள் என்ன பார்வை வைத்திருந்தார்கள் அப்படின்றத சொன்னேன். மூன்றாவதாக நான் என்ன பார்க்கிறோம்னா, இயேசுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சில நேரடி மனிதர்கள் இயேசுவை எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்துட்டு பேதுரு எப்படி கடவுளை பார்த்தார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன கேள்வியா இருக்கும்? எனக்கு என் ஆண்டவர் யார்? அந்த கேள்விதான் முக்கியம். உலகத்துக்கு அவர் 1000 விதத்துல எப்படி வேணாலும் அவரை பார்க்கட்டும், ஆனா கடவுள் எனக்கு யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 பார்வை பார்த்தேன் இல்லையா? அந்த பார்வை எல்லாமே ஒரு விதத்துல நல்ல பார்வை தான், ஆனா நிறைவான பார்வைகள் அல்ல, குறையுள்ள பார்வைகள். அதில் உண்மை இருக்கிறது, அதில் ஓரளவுக்கு சத்தியம் இருக்கிறது, ஆனால் அது நிறைவான ஒரு பார்வை அல்ல. அப்போ ஒரு நிறைவான பார்வை என்பது என்றால் அது உங்களுடைய தனி மனித அனுபவத்திலிருந்து வர வேண்டும். அது நம்முடைய தனி மனித அனுபவத்திலிருந்து வர வேண்டும். அந்த அனுபவத்தினுடைய வார்த்தை என் ஆண்டவர் என் மீட்பர் என்பது போல் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னுடைய தோழன் என்று இருக்கலாம். என் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையாளர் என்று கூட இருக்கலாம். என் ஆண்டவர் என்னை அதிகமாய் அன்பு செய்யக்கூடியவர் என்றாக கூட இருக்கலாம். என் ஆண்டவர் அவரே எனக்கு அனைத்திற்கும் ஆதாரமானவர் என்ற பதிலாக கூட இருக்கலாம். இன்றைய நாளில் இந்த மறையுரையை நிறைவு செய்கிற பொழுது நான் இப்படித்தான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனுடைய அனுபவமும் இயேசுவை குறித்து இப்படி இருக்கிற பொழுது, என்னுடைய தனி மனித அனுபவம், எனக்கும் என் தந்தைக்கும் எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற இந்த உறவு எப்பேற்பட்ட உறவாக இருக்கிறது? நான் இயேசுவை எப்படி கண்டுகொண்டேன், எப்படி கண்டுகொண்டு இருக்கிறேன், எப்படி கண்டுகொள்ள இருக்கிறேன், அல்லது இந்த எதிர்காலத்தில் என் ஆண்டவரை எப்படி நான் பார்க்க போகிறேன் என்பதை இந்த நாளில் யோசியுங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிற பொழுது எனக்கே கடவுளை குறித்த பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் சிறு வயதனாக இருக்கிற பொழுது நான் கடவுளை பார்த்த விதம் என்பது வேறு, குறுமடத்தில் படிக்கிற பொழுது நான் கடவுளை பார்த்த விதம் வேறு, அதுவும் குறுமடத்தில் படிக்கிற பொழுது பிலாசபி படிச்சுட்டு இருக்க போது நான் கடவுளை பார்த்த விதம் வேறு. பிலாசபி படிச்சுட்டு நான் இறையியல் படிப்பதற்கு முன்பாக ஆன்மீகியல் படித்தேன். அப்போ கடவுள் மீது எனக்கு இருந்த பார்வை எப்படி இருந்துச்சு? அப்போ ஒரு மாறுபாடு இருந்துச்சு. இறையியல் படிக்கிற பொழுது ஒரு மாறுபாடு இருந்துச்சு. குருவாகி பணி செய்கிற பொழுது கடவுளை குறித்த பார்வை இன்னும் அது ஒரு மெச்சூர்டானது, ஒரு மேம்பட்ட பார்வையாக மாறி இருக்கிறது. இன்னும் எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்னும் என்னுடைய கடவுளை குறித்த பார்வை மாறும், அது மேம்பட்ட பார்வையாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம், கடவுளை குறித்த என்னுடைய பார்வை என்ன? எப்படிப்பட்ட பார்வை நான் வைத்திருந்தேன்? இப்போது எப்பேற்பட்ட ஒரு பார்வையை நான் கடவுளை குறித்து நான் வைத்திருக்கிறேன்? இந்த பார்வை பிற்காலத்தில் மாறுமா? மாறினால் அது இன்னும் மேம்பட்ட பார்வையாக மாறுமா அல்லது குறைவட்ட பார்வையாக மாறுமா என்கிற இந்த 4 கேள்விகளுக்கு பதில் காணக்கூடிய ஒரு மறையுரையாக என்னுடைய மறையுரை இன்றைக்கு அமைய வேண்டும் என்று நினைத்தேன். அது அமையும் விதத்தில் அதற்கான பதிலை கண்டுபிடிக்க ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் ஆவியின் துணையை, ஆவியினுடைய ஆலோசனையை தருவார் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தியாக மேபி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய யூடியூப்பை பார்க்குறீங்க இல்லையா? குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் ஒரு 5000-6000 பேர் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என் இயேசு எனக்கு யார் அப்படின்றத நீங்கள் விரும்பினால் நீங்கள் பதிவிடலாம். அதை பார்க்குற ஒவ்வொருவருமே புரிந்து கொள்வார்கள். என் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய மறையுரையோடு சேர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கமெண்ட்ல இயேசு என்பவர் எனக்கு இவர்தான் அப்படின்றதையும், இப்படிப்பா நான் இயேசுவை பார்க்கிறேன் என்பதையும் நீங்கள் பகிரலாம். இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார்.
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததேன், மனிதவதாரம் உம்மையே தந்ததேன், என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இது திருமுக ஒளியின் உழைச்சலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நான் உட்கொள்ளும் திருளும் திருத்தும் திருக்கும் தன்னை கொள்ளாக்காமல் பயிர்வதற்கு தன் மனதிற்கு முதலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் வரும் என்றாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமை காத்து மித்தை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே, உன்னை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. அன்னையே, உன்னை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. உந்த நன்மை உலகமறியும் இந்த மனமே சான்று கோரும் அன்பு அன்னையே, அன்பு அன்னையே.
வாழ்விலந்த பிள்ளையாவும் உந்தன் பிள்ளைகளே. உந்தன் அன்பை பாடும் போது இல்லை எல்லைகளே. இறைவனே உன் சேவை கண்டு இறையரசி என்று சூட்டி எம்மை காக்க வைத்தாய், அருளை பொழிய வைத்தாய். அன்னையே உனை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.